இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்டான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். கருணக்கிழங்குங்க சூப்பராக இருக்குங்க. ஆனால் அது அதே மாதிரி அதை சமைச்சு சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு. நம்ம பாடியில் நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறது பார்த்திங்கன்னா அதுதான் உண்மையான ஒரு கிழங்குங்க. இது சாப்பிட்றதுனால நிறைய பாடியில் நமக்கு தெரியாமல் நன்மை தான் நடக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு கடுகும் கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு நல்ல ஒரு கைப்பிடி, பெரிய கைப்பிடியாக எடுத்துக்கோங்க. கையில் நல்ல ஒரு பூண்டு, உரிச்ச பூண்டு போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். அதே மாதிரி 2 காஞ்ச மிளகா போட்டுடலாம். நல்லா நைஸாக பொடுசாக சின்ன சின்ன வெங்காயம் கட் பண்ண ஒரு 3 கை அள்ளி போடுங்க. இப்படி போட்டோன்னே நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை எவ்வளோ போதோ அவ்வளவும் நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஒரு 3 பீஸ் நல்லா கட் பண்ணி அதில் போட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுருங்க. அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், காஷ்மீர் போட்டிங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு. அதை போட்டு கொஞ்சம் தனியா பொடியும் போட்டுடலாம். புளி கரைச்ச தண்ணியை ஊற்றிடலாங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு தான் இது. நல்லா குழம்பு நல்லா கொதிக்கணும். இந்த கருணக்கிழங்கு நம்ம நல்லா வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கோம். தோலெல்லாம் எடுத்து மாற்றி வைக்கணுங்க. அது நம்ம எப்பவும் போல் குழம்புல போட்டுட்டு நல்ல ஒரு கொதிக்கு வரட்டுங்க. அதுக்கப்புறமா இறக்கி வச்சிங்க பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னையோட நாளைக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.